அது என்ன அவங்க பிறந்தது பள்ளி பட்டு செஞ்சின் இன்னொரு வணக்கம் தெரியலமா கிராமம் இருக்கலாம். வணக்கம் ஹாய் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஹாய் ப்ரோ. அதை லைக் கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. பள்ளிப்பட்டி அவன் சொன்னாங்க பள்ளிப்பட்டு அப்படின்னு. பள்ளிப்பட்டு எங்க இருக்கு அப்படின்னு. அம்மா என்ன சமையல்? தோசைப்பா. எனக்கு பிறந்த நாள் வரும், அதுக்கு பாப்பா உங்க வாழ்த்துக்கள் வேணும். நேமாக கண்மணி செல்லம் அது பிறந்த டேட் தான் அது. ஓகேப்பா. எங்க பையன் அதுக்கப்புறம் 4வது லைக் ஒருத்தவங்க போட்டுருக்காங்களா, 6வது லைக் ஒருத்தவங்க போட்டுருக்காங்க. பாப்பா QW போட்டுருக்காங்க. தமிழ்ல போடுங்க. இருந்து எந்த ஊருக்கு? திருச்சியில இருந்து எங்க ஊருக்கு 40 கிலோமீட்டர். பதில் சொல்லும் பாப்பா. ஐயோ இல்ல நிறைய வந்துட்டே இருந்தனால தெரியல. உன்னோட பிறந்த நாளுக்கு நான் சொல்றேன்பா. எப்போ உங்க பிறந்த நாள் வருது? 40 கிலோமீட்டரா? நீங்க தானே கேட்டீங்க. 1/12 இவங்க பையன் மணி என்ன பிறந்தது? 1/12. அம்மா உன் கல்யாண நாள பிறந்த நாள் உனக்கு? எங்க கல்யாண நாள் அப்பா அம்மா 12. பாப்பா சாப்பிட்டியா? இல்ல இந்த அம்மா லைவ் 1ஆம் தேதி 12ஆம் மாசம் எங்க கல்யாணம் ஆனது. எங்க பையன் பிறந்தது மே மாசம் 8ஆம் தேதி. மே 8 97. என்ன சாப்பாடு அக்கா? என்ன எங்க வீட்ல தோசைமா. 1/12/2011. யாரு? என்னோட ஒரு வயசு தெரியும். எங்க பாப்பா 12ல பிறந்தா. 2012ல பிறந்தா. அம்மா எங்க அண்ணன் எங்க பையனுக்கு 15 வயசு அப்போ 10வது முடிச்சிட்டான். முடிச்சாட்டி தான் எங்க பாப்பா பிறந்தா. அம்மா கண்டிப்பா மணி என்ன சொல்லி இருக்கு. எங்க லைவ்ல ஜோ நான் காணுமேமா. உங்க ஊர் எதுங்கிற மாதிரி கேக்குறேன். எங்க ஊர் சேலம் மாவட்டங்க. அப்பா சமையல் எப்படி? இல்ல பாப்பாவெல்லாம் என்ன சமைக்கிறதுக்குலாம் விடலைங்க. தோசையா? தோசையே. எங்க வீட்லயும் தோசை. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கேட்டுட்டீங்க. தமிழ் சொல்லுங்க. அதான் ஊர் சேலம்னு சொல்லிட்டு ஹாய் நல்லா சொல்லிட்டீங்க. தமிழ்ல கமெண்ட் எல்லாரும் லைக் போட்டுருக்கீங்க. நன்றி நன்றி. உங்க சேனல் ஐடி கொடுங்க, நான் கூட வரேன். டைம் பார்த்துட்டு வலிச்சிட்டு. சரி பாத்து வலிச்சு. அம்மா சமையல் வெற்றியா? அக்கா சமையல் எப்படி பாப்பா? சமையல் சமையல் இல்ல நீங்க இன்னும் நல்லா இருக்கிற வாழணும்னு ஆசைப்பட்டேன். வேணாம் வேணாம் வேணாம். பிள்ளைங்களை எல்லாம் சமைக்கலாம் இன்னும் விட்டது இல்லப்பா. இனிமேதான் சமைக்க. இல்ல என் கையில என்ன சமைக்க சொல்றாங்க வந்து சாப்பிட அப்படின்னு. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சமைக்க மாட்டேன். உங்க அம்மா நல்லா சமைப்பாங்கல்லப்பா. வினோத்துங்கிறவங்க மன்னார்குடி. மணி உங்க அம்மா நல்லா சமைப்பாங்க தானே? நான் மணி என்கிட்ட கேட்டேன்ப்பா. மன்னார்குடியாட்டு இன்னொரு தண்ணே போட்டிருக்காங்க.